ஒயிட் காலர் கிரைம்ஸ் அண்மை காலத்தில் அதிகரிச்சுக்கிறத பார்க்கலாம். அரசியல்வாதிகள், ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது பிஸ்னஸ்மேன் இந்த மாதிரி உள்ளவங்க பொருளை ஈட்டிப்பாங்க. அது சட்டத்துக்கு புறம்பான முறையில் ஒருவர் அல்லது பலருக்கு இதனால் அநியாயமும் நடந்துக்கலாம். அந்த வகையில் இந்த மாதிரி பிஹேவியர்ஸில் ஈடுபடுறவங்க அதிகமான நேரங்களில் நார்சிசிஸ்டிக் அல்லது ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி ட்ரேட் உள்ளவங்கள தான் நிற்பாங்க. அந்த வகையில் இந்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் பேரண்டிங்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த மாதிரி மோசமான பர்சனாலிட்டிகளாக எங்களோட பிள்ளைகள் வாரத்தை எங்களுக்கு தவிர்த்து கொள்ளலாம். அந்த வகையில் முதலாவது காரணத்தை பார்த்தோம்னு சொன்னால், இந்த காலங்களில் பேரண்ட்ஸ் அதிகமாக பிள்ளைகளை செல்ஃப் சென்டர்ட்னஸை பழக்கிறது. அதாவது தன்னை பற்றி மட்டும் சுற்றி யோசிச்சுறது, அதாவது சுயநலமாக யோசிச்சுறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கூடுதலாக பிள்ளைகள்கிட்ட பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் தெரியாமல் வளர்ப்பாங்க. அதாவது நீங்கள் தான் எப்பயுமே ஹை மார்க்ஸ் எடுக்கணும், ஸ்கூலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வரணும், எந்த காம்படிஷனுக்கு போனாலும் நீங்கள் தான் அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை பிள்ளைகளுக்கு ஊட்டுவாங்க. அதே நேரம் சில பேரண்ட்ஸ் ஒரு படி தாண்டி நீங்கள் அச்சீவ் பண்ணலாட்டி நாங்கள் உங்களோட பாசமாக இல்லாமிக்கிறதோ அல்லது ஏதாவது கொடுக்காமிக்கிறது, இந்த மாதிரி சம்டைம்ஸ் டிரெக்டாவோ இன்டிரெக்டாவோ, அதாவது கண்டிஷனலாக தான் லவ்வை காட்டுவாங்க. நீங்கள் அச்சீவ் பண்ணினா தான் எங்களுக்கு சந்தோஷம், உங்களை விருப்பமாக ஈக்குமன்ற மாதிரி விஷயங்கள் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் காட்டுவாங்க. அந்த வகையில் இந்த மாதிரி காட்டுற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால், பிள்ளைகள் ஒரு ஆட்டிடியூட் டெவலப் பண்ணுவாங்க. நான் வாழ்க்கையில் சாதிச்சு முன்னுக்கு போயிட்டா தான் எனக்கு இறக்கம், சமூகத்தில் அந்தஸ்து இதுகளெல்லாம் கிடைக்கும், அதனால் நான் எப்பயுமே முன்னுக்கு போகணும்னு சொல்லி அந்த சிந்தனையை வளர்த்து கொள்ளுவாங்க. இது சாதிக்கிறதுக்கு சம்டைம்ஸ் அவங்களுக்கு இயலாத நேரங்களில் மோசமான வேலைகளில் ஈடுபட்டு சரி அவங்க சாதிச்சணும்னு சொல்லி தான் யோசிச்சுவாங்க. ஏனென்றா அதனால தான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதே நேரம் சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க யோசிச்சுவாங்க, பிள்ளைகளுக்கு நாங்கள் கேட்குறது கொடுக்கலாட்டி மனப்பாதிப்புகள் வரும் அப்படின்னு யோசிச்சுவாங்க. சிலவங்க சைக்காலஜிக்கலி பாதிப்பு வரும்னு சொல்லி யோசிச்சுவாங்க. அதனால் கேட்குறதுகள் எல்லாம் எப்படியாவது வாங்கி கொடுக்குறதுக்கு பார்ப்பாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் கிடைக்காத நேரம் உள்ள கஷ்டங்களை விளங்கி கொள்றதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைச்சாது. அதனால் அவங்களுக்கு எம்பத்தியும் வளராது. அதே நேரம் அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால், அது கிடைக்காத நேரம் உள்ள டிஸ்ட்ரெஸ்ஸை தாங்கி கொள்றதுக்கும் அவங்களுக்கு இயலாமல் போகும். இந்த மாதிரி இவங்க ஆட்டிடியூட் டெவலப் பண்ணுறதுனால இவங்க பெரியவராகிற நேரமும் அந்த டிஸ்ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு எது சரி வேணும்னு சொன்னால் அதை கிடைச்சாத டிஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு தாங்கி கொள்ள இயலாது. அதனால் ஏதாவது ஒரு வகையில் அதை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க. என்னென்னா அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தாங்க இல்லாது. சம்டைம்ஸ் அவங்களுக்கு அது ஆங்ஷியஸ் ஆகிக்கலாம், சரியான கஷ்டமாகிக்கலாம், எனக்கு அது வேணும் இப்போ வேணும்னு சொல்லி யோசிக்கிறவங்களும் பெரியவங்களும் வைக்கிறாங்க. இதுதான் காரணம். ஏனென்றால் அவங்க அந்த சின்ன சின்ன டிஸ்ட்ரெஸ் அதுகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள இல்லாததுனால இவங்களுக்கு இதை தாங்கிக் கொள்ள இல்லாமல் போகும். அதனால் எந்த நேரமும் அதை அடையிறதுக்கு அவங்க குறுக்கு வழிகளை தான் பின்பற்றுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், பிள்ளைகளோட மோரல் டெவலப்மெண்ட். இது சம்மந்தமான பைனியர்ஸ், அதாவது சிக்மண்ட் ஃப்ராய்ட், லாரன்ஸ் கோல்பர்க், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பிள்ளைகளோட மோரல் டெவலப்மெண்ட், அதாவது அறநெறி சம்மந்தமான வளர்ச்சி 3 வயதுலேருந்து 6 வயது வரங்காட்டி தான் அதிகமாக வளருது. இந்த வயதில் இது சம்மந்தமான நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாட்டி அது பிற்காலத்தில் வளர்க்குறதுக்கு இந்தளவு குயிக்காக வளராது. அதாவது இந்தளவு டீப்பாக வளர்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த வேலை சில பேரண்ட்ஸ் என்ன நினச்சிவாங்கன்னு சொன்னால், 10 வயதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு இது சம்மந்தமாக அறநெறி, அதாவது ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு இப்போ விளங்காது, அதனால் நாங்கள் அந்த வயதில் பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கோம்னு யோசிச்சுவாங்க. அப்படி இல்லை, சின்ன வயதில் நாங்கள் பிள்ளைகள நரம்புகளை எவ்வளோ தூண்டுறோம், அதாவது பிள்ளைகளோட நியூரோன்ஸ் நாங்கள் பிறந்த நேரம் மிகிறது, அது எந்தெந்த விடயங்களுக்கு நாங்கள் தூண்டுறோமோ அது நரம்புகள் சேர்ந்து ஒரு 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 ஃபைல் ஒன்று மாதிரின்னு சொல்லுவோமே, அது ஒன்று உருவாக்கும். நாங்கள் இது மோரல் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக நாங்கள் அவங்கள தூண்டு நேரம் அது சம்மந்தமான ஃபைல்ஸ் ஒன்று உருவாக்கினா அதில் சம்மந்தமான எல்லா மெசேஜும் அந்த பிள்ளைகள் அந்த ஃபைலில் அவங்க சேமித்து வச்சப்படும். அப்போ இவங்க முடிவுகள் எடுக்கிற நேரம் இல்லை, பெரியவங்களானாலும் இந்த உள்ளுக்குள்ளே இவங்களோட என்னென்ன இன்ஃபர்மேஷன் சேர்த்து வச்சுக்கிதோ அதை ஃபோர்ஸ் தான் இவங்கள ட்ரைவ் பண்ணணும். நீங்கள் இது நல்ல விஷயமா, இதால் மற்றவங்களுக்கு அநியாயம் நடக்குது, இது இப்படி செய்கிறது நல்லமா நியாயமா, இதுகள் எல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே இவங்களுக்கு அது தூண்டப்பட்டிருந்தால் தான் அது சம்மந்தமான அவங்க முடிவு எடுக்கிற நேரமும் வரும். அந்த வகையில் இது மாதிரி உருவாக்குறதுக்கு பேரண்ட்ஸுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு இது சம்மந்தமாக
கதைச்சிற நேரம் சாதாரண அன்றாடம் நடக்கிற விஷயங்கள், ஒருத்தருக்கு அநியாயம் நடக்கிற நேரமோ சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் இது சம்மந்தமாக கதைச்சலாம். இது எவ்வளோ மோசமானது, பாவம், இதால் மற்றவங்களுக்கு அநியாயம் நடக்கிற சில நேரங்களில் இவங்களுக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு பெரிய ஒரு அநியாயம் நடந்திக்கலாம் இதை குற்றம் செய்கிறவங்களுக்கு. ஏனென்றால் டிரெக்டாக இல்லாமல் இன்டெரக்டாக செய்கிற நேரம் விளங்காமே வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் விளங்கப்படுத்தணும். அது இல்லாமல் அவங்களுக்கு கதைகள் சொல்கிறது, மோரல், நிறைய நீதி கதைகள், மோரல் ஸ்டோரிஸ்ன்ட்டு பல மாதிரி இது சமயம் சம்மந்தமான கதைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தமான கதைகளுக்கு பிள்ளைகளுக்கு எங்களுக்கு சொல்லலாம். அவங்களுக்கு வாசிச்சு எடுக்கிறது, டேர்ன்ஸ் எடுத்து வாசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவங்க எங்களுக்கு ஈடுபடுத்தலாம். அதே நேரம் சின்ன சின்ன ட்ராமாஸ் மாதிரி இதே கதையை பிள்ளைகளுக்கு ரோல் ப்ளே பண்ண விட்றது. அந்த மாதிரி அவங்க ரோல் ப்ளே பண்ணுற நேரம் அவங்க திங்க் பண்ணுவாங்க, எவ்வளோ நல்ல பர்சனாலிட்டி, நல்லவங்களாகிறது, நேர்மை ஆகிறது, பொய் சொல்லாமல் ஆகிறது, இந்த மாதிரி பர்சனாலிட்டிகளை எடுத்து அவங்களுக்கு அந்த ரோல் ப்ளே பண்ண கொடுக்குற நேரம் அதுலேயும் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. நாங்கள் நல்லவங்களை வைக்கணும், நேர்மை வைக்கணும், அதில் கிடைச்சிட்ட சந்தோஷம், இந்த மாதிரிகள் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அதே நேரம் பேரண்ட்ஸ் அவங்களோட அன்றாட வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன விடயங்கள் என்று சொன்னாலும் பிள்ளைகளுக்கு கட்டாயம் போய் செல்வது, அடுத்தது ஏமாத்துற மாதிரி, இது சின்ன விஷயம், பிள்ளைகள் ஏமாத்துறது பரவாயில்லை, இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் பேரண்ட்ஸ் ஈடுபடப்படாது. இதனாலே பிள்ளைகள் அது நார்மலான விஷயம், இது செஞ்சு பரவாயில்லை, இந்த வேலையை செஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் போய் செல்லலாம், ஏமாற்றலாம், இந்த மாதிரிகள் எல்லாம் இவங்க பழகி கொள்வாங்க. அதே போல் அன்றாடம் நடக்கிறது நியூஸ்களாக வேறு ஏதாவது இன்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அநியாயங்கள் நடக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு கட்டாயம் விளங்கப்படுத்தி செல்லணும். இது பெரிய மோசமான விஷயம். இந்த மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் பார்த்தாலும் எவ்வளவோ நல்லவங்க சமூகத்தில் இருக்கிறாங்க, நாங்களும் நல்லவங்களாக தான் நடக்கணும்னு நாங்கள் பிள்ளைகளுக்கு அந்த நாலேஜை மூட்டணும். ஏனென்றால் தொடர்ந்து இந்த மாதிரி மோசமான நெகட்டிவ் விஷயங்கள் பார்க்குற நேரம் பிள்ளைகள் நினச்சிக்கணும் இது நார்மலாக நடக்கிறது தானே, பரவாயில்லைன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வரலாம். அதனால் இதுகள் சம்மந்தமாகவும் பிள்ளைகள கட்டாயம் கதைக்கணும். அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு எம்பத்தியை வளர்க்குறது. எம்பத்தின்னு சொன்னால் மற்றவங்களோட வலி, வேதனை, இதுகள் சம்மந்தமாக உணர்வு ரீதியாக பிள்ளைகளுக்கு நாங்கள் கட்டாயம் வளர்க்கணும். அந்த வகையில் இதுவும் பல மாதிரி வளர்க்கலாம். நான் ஏர்லி சொன்ன மாதிரி தான் ரோல் ப்ளே, கதைகள் சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸுக்கு அவங்கள நாங்கள் ஈடுபடுத்துறது. உதாரணமாக சொல்கிறோம்னு சொன்னால் நோன்பு பிடிச்சா தான் பிள்ளைகளுக்கு விளங்கும் பசித்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி, அந்த மாதிரி சாப்பாடு விஷயங்களோ மற்ற விஷயங்களோ சந்தர்ப்பம் கிடைச்சிற நேரம் அவங்களுக்கு அந்த கிடைச்சாததுனால உள்ள வருத்தம், கஷ்டம், அதுகளை கட்டாயம் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துகிற மாதிரி நாங்கள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தணும். அதே நேரம் இது சம்மந்தமாக கதைச்சம் வேணும். பிள்ளைகளோட சில பிள்ளைகளுக்கு ஜெனட்டிக்கலி அவங்களுக்கு எம்பத்தி அதிகமாகிக்கலாம், சில பர்சனல் ட்ரேட்ஸ் அவங்களுக்கு அதிகமாகிக்கலாம். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவங்க சூழலில் கொஞ்சம் கிடைச்சாச்சுனாலும் அவங்க அதை டெவலப் பண்ணி கொள்வாங்க. அதே நேரம் சிலவங்களுக்கு குறைவாய்க்கலாம். இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கட்டாயம் பேரண்டல் இன்டர்வென்ஷன் தேவை. எப்படின்னு சொன்னால் சில பிள்ளைகள் மற்றவங்களுக்கு அநியாயத்தை பார்த்து சம்டைம்ஸ் சந்தோஷப்படுவாங்க. சில பிள்ளைகள் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு அடித்து சொல்லிட்டு பிள்ளைகள் சந்தோஷப்படுறான்னு சொல்லி அதுக்கு முட்டுட்டு சிரிச்சு கொண்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் வேறு மிருகங்களுக்கோ இவங்களுக்கு அநியாயங்கள் நடக்கிறது பிள்ளைகள் செஞ்சாலும் பேரண்ட்ஸ் பெருசாக பார்க்க மாட்டாங்க, புள்ள தானேன்னு சொல்லி. ஆனால் பிள்ளைகளுக்கு அதுகள் எல்லாம் கட்டாயம் டெவலப் பண்ணணும். மிருகங்களோட எவ்வளோ இறக்கமாயிக்கணும், அது இறக்கம் வர சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறது, மிருகங்களுக்கு ஒரு தண்ணி வச்சுறது, சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கட்டாயம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே நேரம் சில பிள்ளைகள் மற்றவங்களை புலி பண்ணுவாங்க. இதுவும் எம்பத்தி குறைவானதுக்கான ஒரு சயின்ஸ் தான். அந்த மாதிரி இருந்தான்னு சொன்னால் இவங்க புலி பண்ணுறதுனால அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாய்க்கும், கஷ்டமாய்க்கும், இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு கூடுதலாக கதைச்சணும். அதே மாதிரி சொன்ன மாதிரி கதைகள் மூலமாக மற்ற விடயங்கள் மூலமாக எம்பத்தி கூடுதலாக வளர்கிறதுக்கு பேரண்ட்ஸ் மிச்சம் அவங்க பிள்ளைகளை ஈடுபடுத்தணும். ஏனென்றால் ரீசர்ச்சில் நிறைய இருக்குது இந்த மாதிரி சின்ன வயதில் எம்பத்தி குறைவோ ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் காட்டின பிள்ளைல ஒழுங்காக பேரண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணி கணக்கான இன்டர்வென்ஷன்ஸ் கொடுத்ததுனால அவங்க பெரியவங்களாகிற நேரம் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் இல்லாமல் நல்லவங்களை வளர்ந்துக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. அதனால் அப்படி எம்பத்திகள் குறைவாக அவங்களோட பிள்ளைகள் அப்படி இருந்தேன்னு சொன்னால் நான் கட்டாயம் பிள்ளைகளுக்கு அதுகளை விளங்கப்படுத்தி அதை அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் சோஷியல் சைக்காலஜியில் சோஷியல் கன்ஃபர்மிட்டி தியரி முடிக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சட்டத்துக்கு சமூகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பிஹேவியர்ஸ் எல்லோரும் கூட்டமாக செய்கிற நேரம் எங்களுக்கு அது நார்மல் ஆகிடும். நார்மலாக என்னன்னு சொன்னால் அது பரவாயில்லை, நார்மல் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு அந்த மனப்பாங்கு ஏற்படலாம். அந்த வகையில் நாங்கள் பார்க்கலாம் சில சோல்ஜர்ஸ் அந்த கூட்டமாக அவங்க ஏதாவது சாதாரண மனிதரையும் சில நேரங்களில் யுத்தத்தில்
கொண்டு போட்டு சிலவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்காது. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிறதுனால ஒரு அனுமதிக்குதுன்னு அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு அவங்க நார்மலாக திங்க் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கூடுதலாக இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் கூடுதல் ஆகிது. ஸ்மார்ட் ஃபோனாக, டிவி ப்ரோக்ராம்ஸாக, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நெகட்டிவ் விஷயங்கள் பார்க்குற நேரம், வயலண்ட் பிஹேவியர்ஸ், இந்த மாதிரிகள் எல்லாம் பார்க்குற நேரம் இதுகள் எல்லாம் நார்மலான விஷயம், எல்லோரும் செய்கிறாங்க தானேன்னு பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் வரலாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் வச்சுருக்கொள்வது முக்கியமான விஷயம். அதே நேரம் இந்த மாதிரி அவங்க பார்த்தான்னு சொன்னால் இதெல்லாம் அவங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லணும். இந்த மாதிரி நாங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நாங்கள் கொஞ்சம் தான் இது இப்படியானவங்க ஈக்கிறாங்க, நிறைய பேர் நல்லவங்களை ஈக்கிறாங்க, மீடியாஸில் காட்டுறது எல்லாம் உண்மை இல்லைன்ற இந்த மாதிரி விஷயங்களை பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லி அவங்களுக்கு கதைச்சி அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் மைண்ட்ஃபுல்லாக செய்கிற நேரம், பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துறது, எக்ஸ்போஸ் பண்ணுற நேரம், இந்த மாதிரி மோசமான பர்சனல் டெவலப் பண்ணுறதை எங்களுக்கு குறைச்சி கொள்ளலாம்.